Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல வந்து என்னோட 1 year யூடியூப் ஜேர்னி பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல நான் பிளான் பண்ணிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மித் அண்ட் ட்ரூத்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து யூடியூப் சேனலை வந்து எப்படி எஃபெக்டிவா ரன் பண்ணலாம், என்னென்ன பர்பஸ்க்கு யூடியூப் சேனல் வந்து யூஸ் ஆகும், யூடியூப் சேனல்ல மட்டும் வந்து நம்ம அதுல இருந்து வர பணம் மட்டுமே கிடையாது, யூடியூப் சேனல் உங்களுக்கு மானிடைஸ் ஆகாம இருந்தாலுமே உங்களால வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும், உங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். ரியல் டைமா யூடியூப் சேனல் வந்து என்னோட சேனல் வந்து இன்னும் மானிடைஸ் ஆகல, பட் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணிருக்கேன், என்னோட பர்சனல் பிராண்ட் வந்து நான் பில்ட் பண்ணிருக்கேன். எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு என்னென்ன விஷயங்கள்ல ஏர்னிங்ஸ்ல எனக்கு வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னோட யூடியூப் சேனல் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் 2022 தான் வந்து ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யூடியூப் பத்தி வந்து அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் வந்து கிடையாது. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து யூடியூப் சேனலை எப்படி ரன் பண்ணணும், எப்படி வந்து வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கணும், கண்டென்ட்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணணும், தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணணும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். முதல்ல நான் போட்ட ஒரு 2-3 வீடியோ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாம ஒரு நார்மலா ஒரு பேசிக்கான பர்சன் வந்து எப்படி ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். அடுத்தடுத்து பண்ற வீடியோஸ்ல ஏற்கனவே நம்ம வந்து ஷூட் பண்ண வீடியோஸ்ல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன பெட்டரா எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து மத்த யூடியூப்லயே வந்து நான் மத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்ப கிட்டத்தட்ட வந்து மோர் தேன் 250+ வீடியோஸ் வந்து நான் வந்து என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் ரெண்டுமே கலந்து வந்து போட்டிருக்கேன். யூடியூப் சேனல்ல இருந்து நமக்கு மணி ஏர்ன் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பிரைமரி ஆப்ஷன். இப்போ வந்து யூடியூப்ல நம்ம வந்து சேனல் வந்து மானிடைஸ் ஆயிருச்சு அப்படின்னா யூடியூப்ல இருந்து நமக்கு பணம் வரும். அதுல நம்மளோட வீடியோஸ்க்கு நடுவில் வரக்கூடிய அந்த ஆட் ரெவன்யூ வரும். பிளஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு யூடியூப்ல வந்து நம்ம யூடியூப் மூலியமா நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நீங்க சேனல் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற அந்த பர்பஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யூடியூப்ல நீங்க மணி ஏர்ன் பண்றதுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, இல்ல உங்க பிசினஸை வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டிங் வேணும், உங்க பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்ற பர்பஸ்க்காக நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, இல்ல உங்க பர்சனல் பிராண்டை வந்து நீங்க டெவலப் பண்ணணும், நீங்க வந்து உங்களை வந்து உங்களோட ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களோட நெட்வொர்க்கை வந்து நீங்க க்ரோ பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்ற உங்களோட பர்பஸ் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது காரணம் வந்து என்னன்னா என்னோட பர்சனல் பிராண்டை வந்து நான் பில்ட் பண்றதுக்காக. ஏற்கனவே வந்து ஒரு 15 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. பிளஸ் வந்து இப்போ என்னோட இந்த 1 year ஜேர்னில பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸா இருக்கட்டும், என்னோட க்ளோஸ் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் யூடியூப் சேனல் ரன் பண்றேன். நான் ஷேர் பண்ற கண்டென்ட்ஸை வந்து எல்லாருமே வந்து வாட்ச் பண்றாங்க. அது மூலியமா நான் பண்ணக்கூடிய அந்த பர்சனல் ஃபினான்ஸ் கன்சல்டன்டா நான் இருக்கேன். ஸோ அது மூலியமா எனக்கு நிறைய என்கொயரிஸ் வருது. ஸோ அதுல வந்து நான் பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட சேனல் வந்து இன்னும் மானிடைஸ் ஆகல. இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 690 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் வந்து என்னோட சேனல்ல வந்து வந்திருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. கண்டிப்பா என்னோட சேனல் மானிடைஸ் ஆகும், நான் வந்து ஒரு பெரிய சேனலா வருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. பட் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் நான் போடக்கூடிய வீடியோஸ்ல இருந்து எனக்கு வரக்கூடிய என்கொயரிஸ் அது மூலியமா வந்து என்னோட பிசினஸ் வந்து நான் ரன் பண்றேன். இப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டான விஷயங்கள் தான். பிளஸ் வந்து எனக்கு இருக்கிற என்னோட பேஷன், என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஷேர் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி எனக்கு தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு தெரியும், மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்றது வந்து என்னோட நெட்வொர்க்ல வந்து என்னோட யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ எனக்கு கால் பண்றாங்க. நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டவுட் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டிங் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒரு யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பர்பஸ்க்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றத ரொம்ப கிளியரா இருந்துக்குங்க. ஸோ என்னோட பர்பஸ்
வந்து இதுதான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பர்பஸ்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது போக வந்து உங்களோட கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா யூடியூப் வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். யூடியூப் சேனலை கண்டிப்பா மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மித் இருக்கு, என்னென்ன அதை பத்தின ரியல் டைம் என்னோட ட்ரூத் என்ன அப்படின்றதையும் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். யூடியூப் பத்தி காமனா இருக்கக்கூடிய ஒரு மித்து வந்து என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்டா வந்து யூடியூப்ல நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்கு. அது வந்து கிடையாது. இப்ப யூடியூப் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டன்டா வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், நம்ம கிரியேட் பண்ற வீடியோஸை வியூவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்றாங்க, அந்த வாட்ச் டைம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது மட்டும் வந்து ஒரு கிரைட்டீரியா கிடையாது. இப்ப நம்ம மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ். இப்ப நம்மளோட வீடியோஸை மொத்தம் 4000 ஹவர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியான கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியாவை நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி யூடியூப்ல ரெவன்யூ வரும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்ட்க்கு கிடைக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட், எத்தனை லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது, எத்தனை பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்றாங்க, உங்களோட வீடியோஸை வந்து கண்டினியூஸா வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து எத்தனை பேர் வந்து வாட்ச் பண்றாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து வாட்ச் பண்ற அப்படி அந்த ஹவர்ஸ் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த அல்காரிதம் பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயத்தை வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க வந்து அல்காரிதமா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே நேரத்துல உங்க வீடியோஸை வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸை ஃபுல்லா பாக்குறாங்களா, சோ கண்டிப்பா பார்க்க வைக்கணும். சோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சேனல் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு, யூடியூப் மூலமா நமக்கு வந்து ரெவன்யூ வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இன்னொரு காமனான மித்து என்ன அப்படின்னா, ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வந்து போடணும், சினிமாக்களை பத்தி போடணும், அரசியலை பத்தி போட்டாதான் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரோல் பண்ணி போட்டாதான் வந்து யூடியூப்ல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்படி கிடையாது. யூடியூப்ல வந்து நீங்க வந்து எந்த நீஷ்ல வந்து என்ன கேட்டகரியில நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எவர்கிரீன் கண்டென்ட், எவர்கிரீன் கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து இப்போ வீலாக்ஸா இருக்கட்டும், குக்கிங் சேனலா இருக்கட்டும், எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய சேனல்ஸா இருக்கட்டும், டுட்டோரியல் சேனல்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து லேர்ன் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு சேனல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எவர்கிரீன் கண்டென்ட் இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட அந்த வீடியோஸை பார்க்கறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரியான நீங்க கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சக்சஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெண்டிங்கான டாபிக்ல பேசுறது அப்படின்றது ஒன் ஆஃப் த கேட்டகரி தான். பட் நீங்க வந்து எந்த விஷயத்துல நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரும், எந்த விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் வந்து நிறைய உங்களால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், நிறைய ஐடியாஸ் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்றத பாருங்க. இப்ப குக்கிங் தான் உங்களோட ஸ்கில்லா, இல்ல வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்கில், இப்போ வந்து ஆர்ட் வந்து உங்களோட ஸ்கில்லா, இப்ப டிராயிங் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா டிராயிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களால நல்லா வாசிக்க முடியும் அப்படின்னா அதையே வந்து ஒரு டுட்டோரியலா வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால நீங்க வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வரும், லாங்குவேஜ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு மேக்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம என்ன பண்றோமோ அதை வாட்ச் பண்றதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க, ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றது கிடையாது. ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ற மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு, ஐடியாஸ் இருக்கு, உங்ககிட்ட இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதையே வந்து ஒரு யூடியூப் சேனலா ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் போட்டா நம்ம வந்து யூடியூப்ல சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மித் இருக்கு. அப்படி கிடையாது. இப்ப வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ண சேனல்ஸும் இருக்கு, 500 வீடியோ போட்டு மானிட்டைஸ் ஆக முடியாம கஷ்டப்படுற சேனல்ஸும் இருக்கு. இப்ப என்னோட சேனல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து 250 வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கேன். என்னோட சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகல. பட் அதை பத்தி நான் ஒரி பண்றது இல்லை. இப்ப என்னோட கஸ்டமருக்கு தேவையான கண்டென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட பிளான். இப்ப எனக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 600 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அந்த 600 சப்ஸ்கிரைபருக்கு நான் கரெக்டான ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு, நான் கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் என்னோட பர்சனல் பிராண்டிங் வந்து அது மூலியமா பில்ட் ஆகுது. கண்டிப்பா வந்து ஒரு லாங் டேர்ம் எஃபர்ட் வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா சேனல் வந்து கண்டிப்பா வந்து க்ரோ ஆகும். நம்ம வந்து இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாதான் வந்து சக்சஸ் ஆக முடியும். 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாதான் நம்ம வந்து பெரிய அளவுல வந்து வர முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் பேசக்கூடிய சேனல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேசக்கூடிய சேனல்ஸ்ல ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே அவங்களோட கண்டென்ட்ஸை வாட்ச் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரியான இப்ப வந்து பேமெண்ட் வந்து யூடியூப்ல வந்து கொடுக்குறாங்க. இப்ப எல்லா கேட்டகரி ஆஃப் சேனலுக்கும் ஒரே மாதிரி பேமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து வராது. ஒரு சில கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க 1000 வியூஸ்க்கு வந்து பேமெண்ட் வந்து
அதிகமா இருக்கும், ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பேமெண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி எந்த கண்ட்ரியில அதிகமா உங்களோட கண்டென்ட்ஸை பாக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அதிகமா வருமா கம்மியா வருமா அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்றாங்க. அப்படி கிடையாது. யூடியூப்ல வீடியோ நீங்க வந்து கண்டென்ட் ஷூட் பண்ணி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட ஆடியன்ஸ் வந்து அதுல உங்களுக்கு லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க என்கேஜ்மெண்ட் வந்து நீங்க கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது, பிளஸ் வந்து உங்களோட அனலிட்டிக்ஸ் வந்து இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அதுல போயிட்டு உங்களோட வீடியோஸ் வந்து யார் வாட்ச் பண்றாங்க, எவ்வளவு நேரம் வாட்ச் பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் பீப்புள் வந்து வாட்ச் பண்றாங்க, என்ன ஏஜ் கேட்டகரியில வாட்ச் பண்றாங்க, என்ன பிளேஸ்ல இருந்து வாட்ச் பண்றாங்க அப்படின்ற அந்த அந்த அனலிட்டிக்கல் டீடைல்ஸை வந்து நீங்க ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அடுத்தடுத்து கண்டென்ட்ஸ் நீங்க பிளான் பண்ணும்போது ஸோ எந்த கண்டென்ட்ஸ் நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, எந்த கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து நீங்க இப்போ ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீங்கன்னா எந்த வீடியோவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமா வியூஸ் போயிருக்கு, எந்த வீடியோஸ்க்கு அதிகமா என்கேஜ்மெண்ட் கிடைக்குதோ ஸோ அந்த டைப் ஆஃப் கண்டென்ட் தான் வந்து ஆடியன்ஸ் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சிருக்கணும், காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கணும், காஸ்ட்லியான கியர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருந்தாதான் நம்மளால யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியும். நமக்கு பேக்ரவுண்ட்லாம் வந்து பயங்கரமா இருக்கணும், நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே கிடையாது. நீங்க பேசுற விதம், நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு, உங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்ட்ல நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் ஒரு வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் போன்ல தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இதுல என்னோட யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லி நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன், அது போக வந்து இந்த மைக் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ மைக் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேசும்போது ஃபேன் சவுண்டு இந்த மாதிரி காத்து சவுண்ட் எல்லாம் வந்து இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கா வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு அளவுக்கு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா அதை வச்சு உங்களால சூப்பர்பா வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும். நீங்க தேவைப்பட்டா ஒரு இப்போ வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மைக்கு, லைட்டு, தேவைப்பட்டா ஒரு சின்ன ட்ரைபாட் மட்டும் வாங்கிக்கிங்க. ஏன்னா ட்ரைபாட் வந்து எதுக்காக அப்படின்னா வீடியோஸ் வந்து ஷேக் ஆகாம நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல கேமரா வச்சு நீங்க ஷூட் பண்றதுக்கு இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ஐடியா. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 15 வீடியோ போட்டிருக்கீங்க, ஒரு 20 வீடியோ போட்டிருக்கீங்க, ஒரு வீடியோ வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல, குவாலிட்டியா இல்ல, நீங்க பேசுற விஷயங்கள் அந்த அளவுக்கு புரியுற மாதிரி இல்ல, அந்த ஒரு வீடியோ நம்ம வந்து சரியில்லாதனால நம்மளோட சேனல் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், ஃபிளாப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்றாங்க. அப்படி கிடையாது. நீங்க ஒரு 10 வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ 2 வீடியோ வந்து நமக்கு சுமாரா வரது வந்து சகஜமான விஷயம் தான். இப்போ ஒரு வீடியோ வந்து அந்த மாதிரி வரதுனால ஓவராலா நம்மளோட சேனல் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து இருக்கு. அப்படி கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து புதுசா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு 5 வீடியோ வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் போடணும். ஸோ நீங்க வந்து ஒரு நிறைய வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜே கிடைக்கும். நம்ம வந்து எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும், எப்படி பேசணும், நம்ம எப்படி பேசினா வந்து நம்மளோட வாட்ச் டைம் வந்து அதிகமா இருக்கு, நம்மளோட ஆடியன்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பாக்குறாங்க, ஸோ அவங்க எப்படி விரும்புறாங்க அப்படின்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1-2 வீடியோ வந்து ஒரு சொதப்புறனாலையோ ஃபிளாப் ஆகுறதுனாலயோ ஒட்டுமொத்தமா நம்மளோட சேனலுக்கு பாதிப்பாகும் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம ஷார்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதனால நம்ம சேனலுக்கு வந்து பாதிப்பாகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு வருஷமா யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட் தான் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. இப்போ முன்னால யூடியூப் சேனல் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ் தான் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கலந்து போடுறது அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு சேனல் ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஷார்ட்ஸ் கண்டென்ட் மூலமாவும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க, லாங் கண்டென்ட் மூலமாவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட ஷார்ட் கண்டென்ட்டும் பார்ப்பாங்க, லாங் கண்டென்ட்டும் பார்ப்பாங்க. இப்போ என்னோட சேனல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் கண்டென்ட்டும் பாக்குறாங்க, லாங் கண்டென்ட்டும் பாக்குறாங்க. இப்போ அதோட பர்சன்டேஜ் எல்லாம் வந்து நம்ம அனலிட்டிக்ஸ்ல போய் நம்ம செக் பண்ணலாம். எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் பாக்குறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் லாங் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும் பாக்குறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் ரெண்டுமே கலந்து பாக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். கிளிக் பைட் இப்போ வந்து ஒரு பயங்கரமா வந்து ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்றது, அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணி வீடியோஸை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா ஒரு வீடியோ பார்ப்பாங்க, 2 வீடியோ உள்ள வருவாங்க. பட் உள்ள வீடியோஸ் வந்து வீடியோஸோட கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்டா இல்லை. அவங்களால ஃபுல்லா வந்து வீடியோவை அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அது சம்பந்தமான கண்டென்ட் வந்து ஒரு ரிலவெண்டான கண்டென்ட்டா இல்லை அப்படின்னா
கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கப்புறம் நம்ம தம்ப்நெயில பார்த்துட்டு வரது அப்படின்றது வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன கண்டென்ட்ஸ் கொடுக்குறோமோ, நம்ம வீடியோல என்ன பேசியிருக்கோமோ அதுக்கு கரெக்டடா ரிலேட்டடான டைட்டில் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான தம்ப்நெயில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறதா வந்து லாங் டேர்ம்ல நம்ம க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்ல வந்து நமக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும், நம்மளோட கண்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்றாங்க அப்படின்ற வாட்ச் டைம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து 2 பேரை வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்னு வந்து உங்களோட ஆடியன்ஸ், ரெண்டாவது வந்து யூடியூபோட அல்காரிதம். யூடியூபோட அல்காரிதம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஆடியன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஆடியன்ஸ் வந்து விரும்பி பாக்குறாங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டை வந்து யூடியூப்ல இருந்து அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து யூடியூப்ல நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல மார்க்கெட்டிங் சம்பந்தமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா, பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் சம்பந்தமா ரெகுலரா நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா, பிசினஸ் ஐடியாஸ், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.